அல்ஃபஹாம் சிக்கன் மந்தி ரைஸ். ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ல இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண ஒரு ரெசிபி. ஸோ ஓகே, இன்னைக்கு வீட்டில் எப்படி ஆத்தென்டிக்காக பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ரெசிபி டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம அல்ஃபஹாம் சிக்கன் மந்தி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேசிக்காக நான் சிக்கனில் உள்ள அப்பர் பார்ட் தான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். கடையிலேயே வந்து கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னா அவங்களே வந்து நல்லா கோடு போட்டு கொடுத்துட்டாங்க மந்திக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதோட ராஸ்மெல் போகிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிக்கோங்க. இதோடு சேர்த்து வினிகர், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட், போட்டுட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க, செட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான மசாலா என்னன்னு ரெடி பண்ணலாம். அல்ஃபஹாம் சிக்கனுக்கு போட வேண்டிய மசாலா எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கர்டு, 2 டேபிள் ஸ்பூன் லெமன், 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொரியாண்டரும், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ரெண்டும் சேர்த்து, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ அப்புறம் கரம் மசாலா வந்து அதுவும் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம அல்ஃபஹாம் சிக்கன் பண்ண போகிறோம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடுவோம். கர்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், அப்புறம் மல்லித்தூளும் ஜீரகத்தூளும், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, லைட்டாக பிளாக் பெப்பர், லைம் ஜூஸ் வந்து நான் சொன்ன அந்த 2 டேபிள் ஸ்பூன், ஏதாவது ஒரு ஆயில், வெஜிடேபிள் ஆயில், ஆலிவ் ஆயில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெய் வேண்டாம். இது கரெக்டாக வந்து 1 ஸ்பூன் அந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதே மசாலா தான் நான் வந்து மந்திக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இதில் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், அதை தவிர்த்து எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். ஸோ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனில் இதை நம்ம ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு சிக்கனுக்கு முடிஞ்சிருச்சு, 2வது சிக்கனுக்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லாக மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், 3 hours அப்படி இல்லைன்னா ஓவர் நைட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க. இங்கே நான் 3 to 4 hours தான் வைக்க போகிறேன். ஸோ மதியம் குக் பண்ண போகிறனால ஒரு 3 hours. இப்போ காலையில் ஒரு 9 o'clock இதை வச்சுருக்கேன். ஒரு 4 hours ஆகட்டும். ஒரு 1 o'clock அந்த மாதிரி வரும்போது நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு இதை குக் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 to 4 hours கிட்ட வச்சுருக்கேன். ஓகே, Meanwhile, இன்றைக்கி நம்ம வந்து அல்ஃபஹாம் சிக்கன் மந்தி ரைஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அல்ஃபஹாம் சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ மந்தி ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஆனியன் வந்து இது மாதிரி ஸ்லைஸ்லேஸாக வெட்டிக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி ஸ்லைஸ்லேஸாக வெட்டிக்கோங்க. பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் அது 1 மட்டும் எடுத்து கீறி வச்சுக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 எடுத்து கீறி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ரைஸ் வந்து கரெக்டாக 1.5 கப் எடுத்திருக்கேன் பாஸ்மதி. ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் என்னென்னலாம் போடணுமோ அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், வீடியோலையும் போடுறேன். அதை மட்டும் இது பண்ணால் போதும். அப்புறம் மந்திக்கு உண்டான மசாலா, அல்ஃபஹாம் சிக்கனுக்கு நான் என்னென்ன மசாலா யூஸ் பண்ணணும் அதே மசாலா தான் நான் ரைஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன். எல்லாமே 1/2 டீஸ்பூன்லேருந்து அது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது கரெக்டாக 2 பேருக்கு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம மந்தி ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக 1 அப்படி இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ எடுத்துக்கலாம். ஸோ நல்ல எண்ணெய் வந்து நெய் வந்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே என்ன பண்ணலாம், ஹீட் ஆனோடனே வெங்காயத்தை போட்டுருவோம். அதோடு சேர்த்து நம்ம பிரியாணி ஸ்பைசஸும் போட்டுருவோம். ஸோ இதில் வந்து நான் இன்னும் மல்லி மட்டும்தான் நான் போடல, ஏன்னா அது என்கிட்ட இல்லை. அதே மாதிரி
பிளாக் லெமன் இருக்கும், டார்க் லெமன், அதுவும் நான் யூஸ் பண்ணல. போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக இப்போ 2 மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. வெங்காயம் லைட்டாக வந்து ப்ரௌன் ஆனோன்னா நம்ம அதுக்கடுத்து என்னென்ன போடணுமோ அது போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 1 or 1.5 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுருவோம். கரெக்டாக 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளியை போட்டுருவோம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 1 மினிட் கிட்ட க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போதான் தக்காளியில் வந்து அந்த தண்ணி வந்து வெளியில் வரும், நம்மளுக்கு கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க நல்லாவே வந்து வதங்கியிருக்கு உள்ளேயே. ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா மசாலா போட்டுருவோம். எடுத்து வச்சிருக்கிற மந்தி மசாலா. நிறைய பேர் வந்து மந்திக்குன்னு தனியாக மசாலா இருக்கும்லாம் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு சிக்கனுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ண போகிறோமோ அதே மசாலா தான் இங்கே போட போகிறோம். ஜஸ்ட் வந்து ஒரு ஆத்தென்டிக் வேலை. ஸோ அல்ஃபஹாம்க்கு என்னென்ன மசாலா யூஸ் பண்ணோமோ அதே தான் போட போகிறோம். எக்ஸப்ட் லெமன் ஜூஸும் தயிரும் தவிர. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மசாலா வேகிறதுக்கு கரெக்டாக 1/2 கப்பு இல்லைன்னா 1/4 கப்பு கிட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கப் கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வைங்க. நல்லா மசாலா வந்து வெந்துடும், எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம ரைஸை போட்டுருவோம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாருங்கள் அங்கங்கே வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. ஒரே ஒரு வாட்டி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் இதுக்கு வந்து ஒரு டார்க் லெமன் நம்ம போடணும்னு. அது என்ன பர்பஸ்க்குன்னா கொஞ்சம் வந்து ஒரு புளிப்புத்தன்மை வரதுக்கு. நம்ம என்கிட்ட இப்போ அந்த இது இல்லாதனால நான் இங்கே 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஊற்ற போகிறேன். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இங்கே நான் கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் உப்பு போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1 மினிட் கழிச்சு நம்ம வந்து ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். ஸோ நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். 1.5 கப் போட்டிருக்கேன் நான், அதுக்கு 3 கப் கிட்ட தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ கரெக்டாக இங்கே நான் வந்து 3 கப் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரே ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாஸ்மதியை ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஓகேவா, பாஸ்மதி என்ன ரைஸ்னாலும் சரி ஊற வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம கொடுப்போம். நல்லா கொதி வந்தோடனே நம்ம ரைஸை போட்டு தம் வச்சுருவோம். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ரைஸ் போட்டுருவோம். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ உப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மசாலா போதும், உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக இல்லை, ஸோ உப்பு போட்டுருவோம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு வந்து எப்போவுமே லைட்டாக கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரைஸ் உரியும் போது நம்மளுக்கு தம் வச்சு முடிஞ்சோடனே அந்த உப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பு வந்து எப்போவுமே ரைஸ் போட்டோன்னா கரெக்டாக இருக்க மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ உப்பு போட்டாச்சு. எப்போவுமே நம்ம பிரியாணிக்குனாலும் சரி, இந்த மாதிரி நம்ம தம் வைக்க போகிறதுக்கு உப்பு வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கணும். அப்போ தான் ரைஸ் வந்து உரியும் போது உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ செக் பண்ணும்போது உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா ரைஸ்லாம் வந்து உறிஞ்சி தம் முடிஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து உப்பு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸும் அந்த தண்ணியும் வந்து ஈக்குவல் இதில் வந்தோன்னா நம்ம இப்போ தம் வச்சிடலாம். ஸோ பாருங்க, ரைஸும் தண்ணி ஈக்குவல் ப்ரொபோசிஷனில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தம் வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும்.
ஹீட் ஆனவுடனே நம்ம மேலே வச்சு தம் வச்சுருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அது ஹீட் ஆகிருச்சு, வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலோட்டமாக வந்து நெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். லோ ஃப்ளேமில் வச்சு மேலே வந்து வெயிட் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. மேலே வந்து ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எனக்கு எல்லாமே கரெக்டாக க்ளோஸ் ஆனனால வெளியில் எனக்கு அந்த புகை எதுவுமே வராது. அதனால நான் எதுவுமே வச்சு க்ளோஸ் பண்ணல. ஒரு கரெக்டாக 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லையும் அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணியும் நம்ம தம் வைப்போம். வச்சுட்டு நான் அதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். Meanwhile, ஸோ ரைஸ் வந்து தம் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதுக்கிடையில் நம்ம சிக்கனையும் வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிடுவோம். ஒன் 180ல் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணி சிக்கனை உள்ளே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ நல்லா பட்டரை வந்து கீழே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே இப்போ நம்ம சிக்கனை ப்ளேஸ் பண்ணிடுவோம். ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இப்போ என்ன பண்ணுவோம், லைட்டாக ஆயில் மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சுருவோம். பண்ணிட்டு இப்போ நான் அப்புறம் வச்ச அதே செட்டிங்ஸ் தான். என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக ஒரு 12 மினிட்ஸ் வைப்போம். 180ல் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம் ஒரு 12 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை திருப்பி வச்சு ஒரு 12 மினிட்ஸ். லாஸ்ட்டில் மசாலா வந்து கொஞ்சம் மேலோட்டமாக லைட்டாக தேய்ச்சிட்டு 200ல் வச்சு ஒரு 2 மினிட்ஸ். நம்ம ஏர் ஃப்ரை சீரிஸில் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதே செட்டிங்ஸ் தான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைஸும் வந்து இன்னொரு 15 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மந்தி வந்து சர்வ் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஸோ கரெக்டாக ஒரு 20 to 24 மினிட்ஸ் கிட்ட வச்சேன். பக்காவாக வெந்துருச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மேலே லைட்டாக வந்து லெமனும் அதுக்கப்புறம் கீயும் வச்சு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் திரும்ப இது பண்ணுவோம். மந்தியும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து தம்மை வந்து உடச்சி விட்ருவோம். ஸோ பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நல்லா உதிரி ஆயிடுச்சு. சிக்கனும் வந்து இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். ரெடி ஆனோடனே சிக்கனோட சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து தம் வைப்போம். ஓகே, அப்போ தான் அந்த மந்தி ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு இறங்கும். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், கோல் வந்து நல்லா ஹீட் பண்ணி உள்ளே வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் இது கொஞ்சம் தம் ஆகட்டும். சார்கோலை நடுவில் வச்சுட்டு மேலே லைட்டாக எண்ணெயை ஊற்றிடுவோம். நல்லா புகை வரும்போது க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த கோல் வச்சது நம்மளுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஸ்மெல்லும் அரோமாவும் கிடைச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் போக நல்லா வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணியும் ஆல்மண்டு கேஷ்யூ நட் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் மேலோட்டமாக போட்டுக்கோங்க. ஸோ இங்கே நான் அதை பண்ணலை. ஓவராலாக எனக்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் அந்த சைக்கிள் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் பாய்.